எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 2025 மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். மேச ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல வக்ர அமைப்பில் இருக்கிறாரு. வக்ர நிவர்த்தியும் இந்த மாதத்தில் அடைந்து இந்த மாதம் முழுவதுமே இவர் 3ஆம் இடத்திலே அமர்றாரு. முயற்சிகள் எடுக்கலாம். அவர் வக்ர நிவர்த்தி பெறதுனால முயற்சிகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் உங்களுக்கு அமையும். புதனுடைய அமைப்பு பார்த்தா நீச்ச அமைப்பில் இருக்கிற வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் முயற்சிக்கான ஒரு ஆரம்ப ஒரு புள்ளியை எடுக்கிறது நல்லது. முழுசுமாக ஒரு தொழிலையாக இருக்கட்டும், ஒரு வேலையில் இருக்கட்டும், இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலையில் போய் அமர்றதா இருக்கட்டும், அதற்கான சாதகமான அமைப்புகள் இந்த மாதத்தில் இல்லை. அதனால் வேலை இருக்கும் வேலையிலே அப்படியே கொண்டு போயிடுறது நல்லது. ஏன்னா புதன் நீச்சம் அடைகிறார். அதே போல் சகோதரர் வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இங்கே சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று இங்கே 2ஆம் இடத்துல அவர் அமர்ந்து, குருவும் 12ஆம் இடத்துல அமர்றாரு. அதே போல் சுக்கிரன் வக்ர அமைப்பு பெறாரு. அதனால் வருமானம் சற்று குறைவாக இருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அதே போல் குரு 12ஆம் இடத்துல அமர்வதனால வெளிதூர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கண்டிப்பாக சேரும். அதே போல் தொழில் அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. சனியினுடைய அமைப்பும் இப்போ 12ஆம் இடத்துல போய் இந்த மார்ச் கடைசியில் அவர் போய் அமர்றதுனால தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வெளிதூரங்களில் தொழில் செய்யக்கூடிய மேச ராசி நண்பர்களுக்கு தொழில் அமைப்புகள்லாம் சாதகமான முறையில் அமையும். அதே போல் வெளியிடங்களில் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. குறிப்பாக இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சில சுப காரியங்கள் தடைப்பட்டு இருந்தது. அந்த அமைப்புகள்லாம் மாறும். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் இப்போது செய்வீங்க. இந்த மார்ச் மாதத்தில் திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடுகள், ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் குரு பெயர்ச்சி, அடுத்ததாக ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இப்போ எடுக்கக்கூடிய ஒரு சுப காரியத்திற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுப்பது உங்களுக்கு சாதகமான அமைப்பையே பெறுதுங்க. அதே போல் நண்பர்களுக்கு இடையிலும் கூட்டு தொழில், மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மார்ச் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் இருந்தது. அந்த சனியினுடைய பார்வையும் விலகக்கூடிய ஒரு சூழலில், குறிப்பாக இங்கே சனி 12ஆம் இடத்துலையும் போய் அமர்றதுனால தொழில் லாபம் இதெல்லாம் வெளிதூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான முறையில் குருவும் வலுப்பெற்று அமர்ந்திருப்பதனால வெளிதூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வெளிதூர வணிகத்தின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு மாதமாக இந்த மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு அமைவதனால இந்த மேச ராசிக்காரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சிகள் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் பெற இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயமும் ஒரு சாதகமான ஒரு முடிவு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ரிஷபம் ராசியில் மார்ச் மாத ராசி பலனில் சந்திப்போம் நண்பர்களை. எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.